வீட்டில் வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியில் அழுக்கு போகலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ்லாம் வந்து வைக்கும்போது தெரியாமல் வந்து கீழே விழுந்துருச்சு, இல்லை நெயில் பாலிஷ் வந்து நம்ம இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கும்போது அந்த நெயில் பெயிண்ட் வந்து கீழே வந்துருச்சு, இல்லை பசங்க வந்து பெயிண்ட்லாம் வந்து அடித்து விளாடும்போது ஃப்ளோரில் வந்து பெயிண்ட் வந்து தெரியாமல் இந்த மாதிரி பட்டுருச்சுன்னா அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா கூட உங்களுக்கு அதை வந்து எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அது ஈரமாக இருந்தால் கூட நம்ம அதை அப்படியே தொடச்சோன்னா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்லேயே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி உப்பு இல்லைன்னா சர்க்கரை, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நெயில் பெயிண்ட் மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பெயிண்ட் இருந்த மார்க்கே தெரியாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ பாருங்கள், இப்போ அந்த இடத்துல நம்ம நெயில் பாலிஷ் கொட்டினதே வந்து உங்களுக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய கிளிப்பு, கிளச்சஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? நம்ம திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷன், பார்ட்டி அந்த மாதிரி போகும்போது கிராண்டான கிளிப்ஸ் வந்து நம்ம போடணும்னு பார்ப்போம். பட் ஆனால் அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டை வச்சே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிளச்சு, கிளிப்பெல்லாம் வந்து நீங்கள் கிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டோன் பொட்டை வந்து என்கிட்ட இருக்கிற இந்த பனானா கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கலர் போட்டு இதுதான் ஒட்டணும்னு கிடையாது. எப்படி வேணாலும் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வந்து கலர் ஸ்டோன்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா அதை வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த கிளிப் வந்து எவ்வளோ ப்ளெயினாக இருந்தது, இப்போ வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிம்பிளாக இருந்தது, பட் ஆனால் இப்போ வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஊசி வந்து நூல் எடுத்து கோப்போம் இல்லையா? நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில சமயம் வந்து புது நூலாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி பார்த்தாலும் அது வரவே வராது. அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொட்டை வந்து அந்த நூலோட எண்டில் வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த நூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் திருப்பி அதிலே வந்து நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வந்து சார்ஜர் வந்து போடுவோம் இல்லையா? சார்ஜர் போடும்போது இந்த சைடு போடணுமா, அந்த சைடு போடணுமான்றதே வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். சில சமயம் வந்து நம்ம அதை நல்லா போட்டு இன்செக்ட் பண்ணி அந்த சார்ஜர் கூட உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே நெயில் பாலிஷில் ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் நெயில் பாலிஷ்லேயும் டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கர், இந்த பொட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று நெயில் பாலிஷில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இதில் எந்த டிப் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைப்போம். போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து அழுக்கு போகவே போகாது. ஸோ எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம துணி போடும்போது அப்படியே மொத்தமாக வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி அந்த ட்ரம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற துணியில் வந்து உங்களுக்கு அழுக்கு போகவே போகாது. ஸோ ஆஃப் ட்ரம் வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் துணி போடணும். இந்த நடுவில் உங்களுக்கு அந்த பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனியாக தெரியும். அந்த மாதிரி கேப் விட்டு போடுங்க. இப்போ நம்மளுக்கு சர்ஃபு, லிக்விட்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ட்ரே. அந்த ட்ரேயில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ஃப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த தண்ணி வந்து சரியாக லோட் ஆகாதனால அது அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே மெதுவாக வரனால அந்த சர்ஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் லிக்விட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணி துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் இருக்கிற
துணியில் இருக்கிற அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போகும். இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணியெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம் இல்லையா, ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம துணிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆயிரும். அப்படி லோட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அதாவது அலசுகிற ஆப்ஷன் 1 இல்லை 2 ஆப்ஷன் தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு அழுக்கு வந்து போகாது. ஸோ நீங்கள் எப்போவுமே வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரைஸுன்ற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அலசுகிற ஆப்ஷன், அதில் வந்து நீங்கள் 3ன்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லோடாக விட்டுருங்க. இப்போ 36ல் வந்து வரும்போது, அதாவது 35, 32 அந்த நம்பரில் வரும்போது நீங்கள் இதை பஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி பஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து நான் இதில் வந்து மறந்துட்டேன். அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வாஷிங் மிஷினில் இந்த துணியை ஊற வைக்கும்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு பாருங்கள். நல்லா அழுக்கு போகும். இப்போ 1/2 hourக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணியோட கலர் பார்த்தாலே தெரியும். அந்த தண்ணியிலே எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகி 42, 43 அந்த மாதிரி நம்பர் வரும். 35, 32 வரும்போது நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணி பஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓடும். இந்த மாதிரி துவைக்கும் போது உங்களுக்கு துணியில் இருக்கிற அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிடும். இப்போ வந்து துணி துவைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக இருக்கும் துணி. இது சின்ன துணின்றனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தனித்தனியாக இருக்கும். நம்ம போடும்போது அப்படியே ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணி போடக்கூடாது. மெயினாக வந்து ஊற வச்சு நீங்கள் துவைச்சிங்கன்னா துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். டவல்லலாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேர் துணி வந்து 25ல் வந்து அந்த நம்பர் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா துணியில் இருக்கிற அழுக்கு வந்து போகவே போகாது. ஸோ எப்போவுமே வந்து அதை வந்து நல்லா லோடாக விடுங்க. அது 40 வந்ததுக்கப்புறம். பட் ஆனால் அதில் அலசுகிற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் 3 வந்து வச்சுக்கோங்க. அது வந்து 1 இல்லைனா 2 தான் காட்டும். ஸோ நம்ம கையில் துவைக்கும் போது எப்படி 3 வாட்டி அலசுவோமோ அதே மாதிரி அதில் ஆப்ஷனை வந்து 3 வாட்டி அலசுகிற ஆப்ஷன் போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே செலோ டேப் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே மாஸ்கிங் டேப் வந்து காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட நார்மல் செலோ டேப் இருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த செலோ டேப் திடீர்னு எடுத்து நம்ம கட் பண்ணும்போது நம்மக்கிட்ட சிசர்லாம் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த செலோ டேப்போட எண்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விடும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.